வணக்கம். புதுவை குருவிநத்தம் பகுதியில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் தமது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை அளித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பினை துவக்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்ட பணி தொடங்கியது. இதில் குருவிநத்தம் பகுதியில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் தனது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை அளித்து புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா, முதன்மை மக்கள் தொகை அதிகாரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தின் உதவி இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ், பாகூர் தாலுகா தாசில்தார் மற்றும் பொறுப்பு அதிகாரி பிரபாகரன், கணக்கெடுப்புத்துறை அதிகாரிகள் வெங்கடேஷ் மற்றும் தென்னரசு ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் தனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை அளித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை துவக்கி வைத்தார். அப்பொழுது அமைச்சர் கந்தசாமி, ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேஸ்வரன், தாசில்தார் பிரபாகரன், புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவி இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவையில் அரசு உயர் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி காவல்துறையில் காவலர்களில் ஆரம்பித்து உயர் அதிகாரிகள் வரை ஒட்டுமொத்தமாக மாற்ற கோப்புகள் தயாராகி வருகிறது. புதுவையில் அரசு உயர் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தொழில் மற்றும் வணிகத்துறையின் இயக்குநர் பன்னீர்செல்வம் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். பிப்டிக் நிறுவன மேலாண் இயக்குநர் வல்லவன் தொழில் மற்றும் வணிகத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பிப்டிக் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார். அதேபோல போக்குவரத்து துணை ஆணையர் வின்சென்ட் ராயர் தலைமைச் செயலகத்தில் சார்பு செயலாளராகவும், அங்கு பணியாற்றும் சார்பு செயலாளர் தம்பு கணபதி போக்குவரத்து துணை ஆணையராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். மற்றும் துறைமுகத்துறை இயக்குநர் மேத்யூ சாமுவேல் புதுச்சேரி பஞ்சாலை கழகத்தின் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறப்பு செயலரான மேத்யூ சாமுவேலிடம் கலை பண்பாட்டுத்துறை, தொழில்துறை ஆகியவை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல துறைமுக அதிகாரி சாரதி அத்துறையின் இயக்குநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார். மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநராக பணியாற்றும் சிவக்குமார் ஏனாம் மண்டல நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு பணியாற்றிய அப்பாராவ் புதுவையில் தொழிலாளர் துறை ஆணையராகவும், ஏனாம் நகராட்சி ஆணையர் சுப்பிரமணியம் புதுவை உள்ளாட்சித்துறை இயக்குநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் கூட்டுறவு பதிவாளர் பாபுவிடம் சுற்றுலாத்துறை இயக்குநர் பதவி கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அரசின் பல்வேறு துறைகளிலும் நிறுவனங்களிலும் பணியாற்றும் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய கோப்புகள் தயார் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல காவல்துறையில் காவலர்களில் ஆரம்பித்து உயர் அதிகாரிகள் வரை ஒட்டுமொத்தமாக மாற்ற கோப்புகள் தயாராகி வருகிறது. புதுவை ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் அட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மக்களுக்கு 5.5 கோடி மதிப்பில் கட்டப்படும் குடியிருப்புகளை அமைச்சர் கந்தசாமி ஆய்வு செய்தார். புதுவை ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் ஹட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மக்களுக்காக 5 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் 96 வீடுகள் கட்டப்படுகின்றது. புதியதாக கட்டப்பட்டு வரும் வீடுகளை அமைச்சர் கந்தசாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேஸ்வரன், பலராமன், இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் பாலு, ராஜாராமன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த வீட்டுல சுத்தம்ன்றது சுத்தமார கிடையாது. குளிக்கிற மக்கத்துக்கு எங்க வச்சுக்கா சீப்புல சுத்தம் கிடையாது. கண்ணாடியை பாரு, சட்டைய பாரு. 4 பேர் மத்தியில மதிப்பானுங்களா எவனாவது? கலர் டிவி கருப்பாய்க்கு வச்சுக்கா சொல்றேன். கொஞ்சமா சட்டம் பண்ண டெய்லி இதேதான். சுத்தம் பண்ணு அதை சுத்தம் பண்ணு இது சுத்தம் பண்ணு டெய்லி. கல்யாணி வேலையா போறேன், போயிட்டு வந்து வச்சுக்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில பளிச்சுன்னு நிக்கிறாரு பாருங்க, இவர் தாங்க சுத்தம் சுந்தரராஜ் அண்ணன். சுத்தத்துக்கு எடுத்துக்காட்டு நம்ம சுந்தரராஜ் அண்ணன் தான். சுத்தமா இல்லாதவங்களை பார்த்தா சுத்தம் சுந்தரராஜ் அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன அவசரமோ என்ன வேலையோ தெரியல, சுத்தம் சுந்தரராஜ் அண்ணன் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, வண்டிக்காகவா? லிப்ட் கேட்கும்போது கூட சுத்தமா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு தாங்க வண்டியிலே ஏறுவாரு. சுந்தரராஜ் அண்ணன் அவ்வளவு சுத்தம். இதனாலேயே வண்டியை நிறுத்தாம போனவங்க நிறைய பேர். இவ்வளவு சுத்தம் பத்தமா கிளம்புற சுந்தரராஜ் அண்ணன் எங்கத்தான் போறாருன்னு பாக்கலாங்க. சுத்தம் சுந்தரராஜ் அண்ணன் இதுக்காகத்தான் இவ்வளவு அவசரமா வந்தாரா?
இந்த வீட்டுல சுத்தம்ன்றது சுத்தமாக கிடையாது. குளிக்கிற மக்கள் சீப்புல சுத்தம் கிடையாது. கண்ணாடி பாரு, சட்டையை பாரு. 4 பேர் மத்தியில மதிப்பானுங்களா எவனாவது? செய்திகள் தொடர்கின்றன. காலாப்பட்டில் விபத்து நடந்த தொழிற்சாலையில் இருந்து ரசாயனம் வெளியேற்ற உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கலெக்டர் ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். புதுவை கலெக்டர் திரு ராகேஷ் சந்திரா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், காலாப்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த 26ஆம் தேதி நடந்த விபத்து காரணமாக அந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த தொழிற்சாலையில் 15 லாரிகள் 212 டன் லிக்விட் குளோரின், 108 டன் கேஸ் நிரப்பிய சிலிண்டர், ரசாயனம் நிரப்பிய 104 பைப் லைன்கள், 270 டன் கேஸ்டிக் சோடா ஆகியவை உள்ளது. பைப் லைனில் உள்ள ரசாயனங்களை அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட துறைகளுடன் பேசி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கூறிய அவர், ரசாயன பொருட்கள் நிரம்பிய தொழிற்சாலை 15 நாட்களாக இயங்காமல் உள்ளது. எனவே அந்த பகுதியில் உள்ள மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி தொழிற்சாலையில் உள்ள ரசாயனங்கள் வெளியேற்ற உத்தரவிட்டேன். எனது உத்தரவின் பேரில் போலீசார் உதவியுடன் நிர்வாகத்தினர் தொழிற்சாலையில் உள்ள 5 லாரிகளை நேற்று முன்தினம் வெளியே கொண்டு வந்தனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் தொழிற்சாலை இயங்குவதாக கருதி வதந்தியை பரவவிட்டனர். மேலும் தொழிற்சாலையை முற்றுகையிட்டனர். விபத்து குறித்து தொழில்நுட்ப விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டு தொழிற்சாலை விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இன்னும் 2 நாட்களில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதும் அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய கலெக்டர், தொழிற்சாலையில் உள்ள லாரி மற்றும் ரசாயன பொருட்களை ஒரே நாளில் வெளியில் கொண்டு வந்து விடுவோம். இந்த நடவடிக்கையால் தொழிற்சாலை திறந்துவிட்டதாக தவறாக புரிந்து கொள்ளாமல் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தற்பொழுது இயங்கி வரும் மற்ற 11 ரசாயன தொழிற்சாலைகளிலும் தயாரிக்கப்படும் ரசாயனம் குறித்தும் 2 நாட்களில் தகவல்கள் கொடுக்கும்படி கூறியுள்ளோம். எனவே மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கூறினார். புதுவை திருபுவனை அருகே வேன் மோதி 2 மாணவிகள் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனியை அடுத்த திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார். இவரது மகள் காவ்யா அதே பகுதியைச் சேர்ந்த மன்னாதன் மகள் திவ்யா. இவர்கள் 2 பேரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவிகள். இன்று காலை திவ்யாவும் காவ்யாவும் பள்ளிக்கு சென்றபொழுது அந்த வழியாக வந்த வேன் அவர்கள் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த 2 மாணவிகளையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தில் 2 மாணவிகள் காயமடைந்த தகவல் அறிந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திருவாண்டார் கோவிலில் 2 இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த வில்லியனூர் தாசில்தார் யஷ்வந்தையா, திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த அதிகாரிகளிடம் அடிக்கடி விபத்திற்கு காரணமான அந்த பகுதியில் உள்ள மரத்தை அகற்ற வேண்டும், அந்த பகுதியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான உணவு கிடங்கிற்கு வரும் லாரிகளை அதன் வளாகத்திற்குள் நிறுத்த வேண்டும், விபத்தில் பாதித்த மாணவிகளுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதும் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து படிக்கிறேன். இங்க வந்து நிறைய விபத்து நடக்குது. முன்ன இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒண்ணு அந்த மரத்தை வெட்டணும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் ஆகிக்குது. போலீஸ் வந்து புதுவை அரசு போக்குவரத்து துறையில இருந்து வராங்க, 1 hour நிக்கிறாங்க. பசங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு 2 நாள் நிக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட எஃப்சி குடோனுக்கு அந்தாண்ட வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு இல்ல. அது வேற டர்னிங், அங்க ஒரு பெரிய மரம் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஒன்னு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும். புதுவை பெரிய மார்க்கெட்டில் எடை அளவைகள் துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் முத்திரையிடப்படாத எடைக்கற்களை பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். புதுவை அரசு எடைகள் மற்றும் அளவைகள் துறை கட்டுப்பாட்டு அதிகாரி அன்பழகன் உத்தரவின் பேரில் துணை கட்டுப்பாட்டு அதிகாரி கிருபானந்த ராவ் தலைமையில் துணை தாசில்தார்கள் குமரன், ராமச்சந்திரன், வெங்கட்ராமன் ஆகியோர் பெரிய மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் எடை எந்திரங்கள், எடை கற்களை கடந்த 7ஆம் தேதி முதல் ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று 3வது நாளாக சோதனை நடத்தினர். இதுவரை 200 கடைகளில் ஆய்வு நடத்தியுள்ள அதிகாரிகள் உரிய காலத்தில் எடை எந்திரங்கள், கற்களின் முத்திரைகளை புதுப்பிக்காத சுமார் 50 கடைகளுக்கு ரூபாய் 15 அபராதம் விதித்தனர். காலக்கெடு முடிந்த எடை எந்திரங்கள், கற்களுக்கு முத்திரைகளை பதித்து ரூபாய் 70,000 கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் மீண்டும் சோதனை நடத்தப்போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.